அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டின் அரசியல் பண்பாட்டு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெயர் உண்டு என்றால் அது ராபர்ட் கால்டுவெல் என்பதுதான். அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் இல்லை, தமிழுக்கும் அவருக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை, எங்கோ இருக்கிற அயர்லாந்தில் பிறந்தவர். ஆனால் அவருடைய தொண்டு மிக பெரியது என்று சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு பெரியதென்றால், இன்றைக்கு வரைக்கும் அவரை தொடர்ந்து எதிர்க்கிறவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு அது பெரியது. 1838 இந்தியாவுக்கு அவர் வந்தார். 18 ஆண்டுகள் அவர் ஆராய்ச்சி செய்ததற்கு பிறகு 1856 ஒரு புத்தகத்தை வெளியிட்டார், கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் என்று. அந்த புத்தகம்தான் தமிழக அரசியலிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிற்று, பண்பாட்டுத் துறையிலும் மாற்றத்தை உருவாக்கிற்று என்று சொல்ல வேண்டும். அது என்ன மாற்றம்? இயல்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் ஒரு கருத்து வலிமையாக ஊன்றப்பட்டிருந்தது. அது இந்தியாவில் இருக்கிற, ஏன் உலகத்திலே இருக்கிற பல மொழிகளுக்கும் கூட சமஸ்கிருதம்தான் தாய் என்பது. அந்த கருத்தை ஊன்றியவர். அவரும் நம்முடைய தமிழ்நாட்டையோ இந்தியாவையோ சேர்ந்தவர் இல்லை, அவரும் ஐரோப்பியர்தான். சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கிற ஒரு நீதிபதி 1786 கல்கத்தாவில் ஏசியாட்டிக் சொசைட்டி என்கிற ஒரு இடத்தில் ஒரு கட்டுரையை வாசித்தார். அதுதான் இந்திய மொழி வரலாற்றில் ஒரு பெரிய அழுத்தமான செய்தியை பதித்தது. அதற்கு பிறகு கிறிஸ்டியன் ராஸ்கோல் என்கிறவரும் இன்னும் பல ஐரோப்பிய அறிஞர்களும் அந்த கருத்தை வழிமொழிந்தார்கள். அதன் காரணமாக உலகத்தில் உள்ள பல மொழிகளுக்கும் சமஸ்கிருதம்தான் தாய், இந்தியாவினுடைய அத்தனை மொழிகளும் சமஸ்கிருதத்திலே இருந்து வந்தவை என்பதுதான் அந்த கருத்தை. அதற்கு பிறகு பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்கிற ஒரு பாதிரியார், அவர் இங்கே அதிகாரியாக இருந்தவர், அவர் அதனை மறுத்து 1816 தான் எழுதிய ஒரு புத்தகத்தின் முன்னுரையில் குறிப்பிட்டார். அது ஒரு பெரிய ஆய்வு நூல் அன்று. அவர் காம்ப்வெல் என்கிற ஒருவர் எழுதிய தெலுங்கு இலக்கணத்திற்கு முன்னுரை கொடுக்கிற போது, சமஸ்கிருதம் அல்ல, சமஸ்கிருதத்துக்கு உட்படாத தமிழ், தெலுங்கு, கன்னடம், துளு போன்ற மொழிகள் இந்தியாவில் இருக்கின்றன என்றே நம்ப தோன்றுகிறது என்று எழுதினார். அதுதான் தொடக்க புள்ளி. அதற்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பின்னால் கால்டுவெல்லினுடைய இந்த புத்தகம் வந்தது. இந்த புத்தகம் 2 செய்திகளை வலிமையாக எடுத்து சொல்லிற்று. ஒன்று, சமஸ்கிருதம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தாய் இல்லை, தமிழ் என்பது தனித்து இயங்க வல்லது. தமிழ் என்பது திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழியும் முதன்மையான மொழியும் தமிழ்தான். இந்த 2 கருத்துகள் தான் அவருடைய மிகப்பெரிய அந்த ஆய்வினுடைய இறுதி முடிவு என்று சொல்ல வேண்டும். எனவே அந்த ஆய்வு வந்திருக்கவில்லை என்று சொன்னால் சமஸ்கிருதத்தின் தொடர்ச்சி தான் தமிழ் என்று ஆகியிருக்கும். அப்படியானால் கால்டுவெல்லை நாம் கொண்டாட வேண்டாமா? இத்தனை பெரிய தமிழுக்கான தனித்துவத்தை கொண்டு வந்து கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி காட்ட வேண்டாமா? தமிழ்நாடு என்ன செய்கிறது என்றால், கால்டுவெல்லினால் தான் எல்லாம் கெட்டுப்போய்விட்டது என்று ஒரு குழுவினர் இப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நோக்கம்? இந்த கால்டுவெல் தான் திராவிடம் என்பதை கொண்டு வந்தார், ஆகவே தான் தமிழ் மங்கி போயிற்று என்கிறார்கள். திராவிடம்தான் தமிழுக்கான புத்துணர்ச்சியை தந்தது. திராவிடம் என்கிற அந்த சொல்லாட்சி கால்டுவெல்லினுடைய ஒப்பிலக்கணம்தான். தமிழ் என்பது சமஸ்கிருதத்தின் பிள்ளை அல்ல, தனித்து இயங்க வல்லது என்பதை சொன்னது. பிறகு ஏன் கால்டுவெல்லின் ஆய்வை குறை சொல்லுகிறார்கள்? திராவிடமும் தமிழும் மோதி கொண்டால்தான் மறுபடியும் ஆரியம் மேலெழும், மறுபடியும் சமஸ்கிருதம் வரும் என்பதற்காகத்தான் அது சொல்லப்படுகிறது. கால்டுவெல்லை என்றென்றும் நன்றியோடு நாம் கொண்டாட வேண்டும். ஆகஸ்ட் 28, 1891 ஆண்டு ஆகஸ்ட் 28 கால்டுவெல் மறைந்து போனார்.